ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் விபரீத பாவனையை நீக்கும் பொருட்டு நிதித்தியாசனம் என்னும் தியான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றோம். வேதாந்தத்தின் சாரமாக இருப்பது பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா. உண்மையில் நாம் கண்டு அனுபவித்து வரும் இந்த உலகமானது ஒரு தோற்றமே, நிலையில்லாதது. சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டது என்பதை நாம் இதுவரை சிந்தித்து வந்தோம். இப்போது நாம் மித்தியாத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் பொருட்டு மற்றொரு நிலையாமையை சிந்திக்க முற்படுகின்றோம். முதலில் இந்த அன்னமய கோஷமான இந்த ஷரீரத்தை நிலையற்றது என்று சிந்திப்போமாக. நமது மனக்கண் முன் இந்த உடலானது எப்படி அமர்ந்திருக்கின்றது என்பதை சில நிமிடங்கள் நிறுத்தி இந்த உடலையே நம்முடைய மனக்கண்ணில் உற்று நோக்குவோமாக. நாம் அமர்ந்திருக்கும்
அதே நிலையை, இந்த உடல் அமர்ந்திருக்கும் அதே நிலையை நம் மனக்கண்ணில் நிறுத்தி பார்ப்போமாக. இந்த உடலுக்குரிய பெயரை சிந்திப்போமாக. இந்த உடலுக்குரிய பெயரை சிந்திப்போமாக. இந்த உடலின் வயதை சிந்திப்போமாக. இந்த உடலானது 5 வயதில் எப்படி இருந்தது என்பதை சிறிது கற்பனை செய்து பார்ப்போமாக. 5 வயதில் இந்த உடல் எப்படி இருந்தது? அதே உடல் 10 வயதில் எப்படி இருந்தது? பத்து வயதாக இதனை அதிகரித்து பருவ மாற்றத்தில் இந்த உடல் எப்படியெல்லாம் மாறியது என்பதை சில நிமிடம் ஒவ்வொரு பருவமாக மனதில் நிறுத்தி இந்த உடலின் மாற்றம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை சிந்திப்போமாக. இனி அடுத்த 10 வருடத்தில் இந்த உடல் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்வோமாக. வருங்காலத்தில் என்றோ ஒரு நாள் இந்த உடல் மரணத்திற்கு உட்படப்படுகின்றது. இந்த உடலின் மரணம் என்பது ஒரு மங்களகரமான சம்பவமே ஆகும். எப்படி பழைய ஆடையை நாம் நீக்கி புதிய ஆடையை உடுத்திக் கொள்வது மங்களமாக கருதப்படுகின்றதோ, அப்படியே காலத்தால், வியாதியால் மிகவும் நலிந்த நிலையில் உள்ள இந்த உடலாகிய ஆடையை களைந்து புதிய ஆடையை எடுத்துக்கொள்வது மங்களமாகவே கருதப்படுகின்றது. உடல் என்பது ஆடையை போன்றது. இந்த அன்னமய கோஷம் என்னும் இந்த சரீரமானது மாறிக்கொண்டே வருகின்றது.
இதுவரை கேட்ட கருத்தை சில நிமிடம் நமக்கு நாமே சிந்திப்போமாக. ஓம் असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय. ओम शांति शांति शांति. अष्टावक्रगीते. जनक उवाच कथं ज्ञानमवाप्नोति कथं मुक्तिर्भविष्यति वैराग्यं च कथं प्रोक्तम् एतद्ब्रूहि मम प्रभो. अष्टावक्र उवाच मुक्तिम् इच्छसि चेत्तात विषयान् विषवत्यज क्षमार्जवदया तोष सत्यं पीयूषवद्भज. न पृथ्वी न जलं नाग्निः न वायुर्द्यौर्न वा भवान् येषां साक्षिणमात्मानं चिद्रूपं विद्धि मुक्तये. यति देहं पृथक्कृत्य चिति विश्राम्य तिष्ठसि अधुनैव सुखी शान्तः बन्धमुक्तो भविष्यसि. न त्वं विप्रादिको वर्णः नाश्रमी नाक्षगोचरः असङ्गोऽसि निराकारः विश्वसाक्षी सुखी भव. धर्माधर्मौ सुखं दुःखं मानसानि न ते विभो. न कर्तासि न भोक्तासि मुक्त एवासि सर्वदा. एको दृष्टासि सर्वस्य मुक्तप्रायोऽसि सर्वदा. अयमेव हि ते बन्धः द्रष्टारं पश्यसीतरम्. अहं कर्तेत्यहं मानः महाकृष्णा हि दंशितः. नाहं कर्तेति विश्वासः अमृतं पीत्वा सुखं चर. ஓ அஷ்டாவக்ர கீதையில் முதல்ல அடுத்து பார்த்துருக்கோமா? இவ்வளோதானே பார்த்துருக்கோம். நம்ம ஆழமான கேள்விகள் எப்படி நமக்கு கைவிலே நவநீதத்தில் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படிங்கிறத ஆரம்பமாக சொல்லி பாட்டு ஃபுல்லாக வந்துச்சு. முடிக்கும்போது மறவாதேன்னு முடிச்சார். என்னெல்லாம் படித்தோமோ படித்த விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அஷ்டாவக்ரர். நிதித்தியாசன பரமாக நமக்கு மறக்காமல் இருக்க வேண்டிய விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஜனகரோட கேள்வி மறக்கக்கூடாது. ஞானம் எப்படி பெறப்படுகின்றது, முக்தி எப்படி பெறப்படுகின்றது, வைராகியம் எப்படி பெறப்படுகின்றது. ஞானம்னு வரும்போது நமக்கு உன்னை நீ மறவாதேங்கிறத என்ன சொல்கிறாரு? தேகம் பிருத்தக் கிருத்திய, உன்னை நீ யாருன்னு
புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறாரு. ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம், இந்த பஞ்சபூதாத்மக்கான இந்த உடலுக்கு சாட்சி நீ. சித்ரூபம் வித்தி முக்தையே, இதை நீ மறக்காம இருப்பாயாக அப்படிங்கிறத சொல்றாருன்னு பார்த்தோம். நம்மளுடைய புண்ணிய பாபம் சுக துக்கத்திற்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக இந்த பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்லுவோம், என்ன பாவம் பண்ணணும், இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அதுதான் நமக்கு ஆரம்ப காலத்தில் அப்படி தான் வர்றோம். ஆனால் சாஸ்திரம் ஆழமாக என்ன சொல்லுது, புண்ணிய பாபத்திற்கு வேறானவனாக நீ இருக்கின்றாய். புண்ணிய பாபத்தின் காரணமாக சுகதுக்கம் வருகின்றது, ஆனால் உண்மையில் சுகதுக்கத்திற்கு காரணம் அறியாமை அப்படிங்கிறத சொல்கிறாருன்னு பார்த்தோம். ஆழமான ஒரு விஷயத்த, என்ன அறியாமை, என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கோம், நான் என்னை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். சாஸ்திரம் என்ன சொல்லுது, முக்த ஏவாசி சர்வதா, நீ நித்திய முக்தனாக இருக்கின்றாய். ஆழமான விஷயம் நமக்கு. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் முதல்ல இதை அடையணும் அதை அடையணும், நம்ம அப்படி தான் நம்ம தொடங்குவோம். நல்ல பேர் வாங்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்புறம் நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், கடைசியில் மோட்சம் வரணும், மோட்சம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வருது நமக்கு. அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தது. ஏன்னா கேள்வி அப்படி தான் இருக்குது, முக்தி எப்படி அடைவது, மோட்சத்தை அடைவது எப்படி. இப்போது ஃபைனலாக நம்ம எப்படி அடைவது, மோட்சத்தை எப்படி அடைவது அப்படிங்கிறது பாலபாடம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எல்கேஜி பாடம் மாதிரி மோட்சத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்லுது, உண்மையில் மோட்சம் என்பது யாண்டும் அடையப்பட்டதாகவே இருக்கின்றது. நிதித்தியாசனம் அப்புறம் எதுக்காக பண்ணுறோம், நிதித்தியாசனம், உண்மையான நிதித்தியாசனம் எப்படி பண்ணணும், எனக்கு மோட்சம் தேவையில்லைன்னு பண்ணணும். நான் நித்தியமுக்தனாகவே இருக்கின்றேன், எனக்கு அடைவதற்கு எதுவுமே இல்லை, நான் எப்போவும் நிம்மதியாக தான் இருக்கேன். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு மோட்சம் கிடைச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். மோட்சத்தில் கிடைச்சிட்டா எனக்கு எந்த கஷ்டமுமே என்னை பாதிக்காது அப்படிங்கிறது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம உலகத்தில் விஷயத்தெல்லாம் குறைச்சிட்டு நம்மளுடைய லட்சியத்தை மோட்சங்கிற புருஷார்த்தத்தை கொண்டு வரோம். இப்போ மோட்சங்கிறது யாண்டும் அடையப்பட்டதாகவே இருக்கின்றது அப்படிங்கிறது ஆழமான விஷயம். ந கர்த்தாசி ந போக்தாசி முக்த ஏவாசி சர்வதா. அடுத்து நமக்கு ஆழமாக உள்ளுக்குள்ளே போகணும். ஏன்னா நமக்கு ஏதோ பண்ணணும் ஏதோ அடையணும் அப்படின்னு ஒரு, ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில் அடையப்பட்ட இன்பங்களையே நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். அறிபவனாக அடைபவனாக போக்தாவாகத்தான் நம்ம ஜீவன் இருக்கின்றது. ஆனால் ஆழமாக நம்ம பாரமார்த்திக திருஷ்டியில் நமக்கு அடைவதற்கு எதுவுமே இல்லை. உண்மையில் யதார்த்த ஸ்வரூபம் எப்பவும் சுகஸ்வரூபமாக தான் இருக்குது. அது எந்த பந்தமும் படலை, பந்தப்பட்டதாக நினைத்து கொண்டு இருக்கின்றேன். முக்த ஏவாசி சர்வதா. இப்போ எதனால் கஷ்டப்படுறோம் அப்படின்னா 7ஆவதுல சொல்கிறாரு, அயமேவகி தே பந்தக, இதுவே நீ பந்தத்துக்கு, உன்னுடைய பந்தத்துக்கு காரணம். திருஷ்டாரம் பஷ்யசி இதரம். நீ என்ன பண்ணுற, பார்க்கப்படும் பொருளாகிய மனதை பார்ப்பவனாக நினைக்கின்றாய். பார்க்கப்படும் பொருளாகிய மனதை நான் நினைக்கிறேன். பார்ப்பவன் என்ன, உன்னை நீ மனதோடு இணைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த மனதை பார்ப்பவன் உண்மையில் எந்த துன்பத்தையும் அனுபவிப்பதில்லை. மனதினுடைய சுகதுக்கம் எதையும் மனதை பார்ப்பவன் அனுபவிப்பது இல்லை. இதுவே உன்னுடைய துன்பம் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு அந்த காரணத்தை சொல்ல. ஏன் நான் இப்படி தப்பாக யோசிக்கிறேன் அப்படின்ற கேள்வி நீங்களாக போட்டுக்கிட்டோம். அவர் ஒன்றும் கேள்வி போடல. இப்போ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல கேள்விகள், உங்களுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். இப்போ அஷ்டாவக்ரர் நமக்கு பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்குறாரு. அஷ்டாவக்ரர் நம்ம முன்னாடி இருக்க மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இது வந்து ஜனகருக்கு சொல்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ நம்ம எல்லாருமே ஜனகர் தான். ஜனகர் மாதிரி நம்ம
ஜனகருக்கு சொல்கிற மாதிரி நமக்கு அஷ்டாவக்ரர் சொல்கிறார். அப்போ ஏன் நான் தப்பாக யோசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் தெரியல. ஏதோ ஒரு பெரிய கருணாகம் உன்னை தீண்டி விட்டது, அதனால என்ன பண்ணுற, விஷம் தலைக்கு ஏறி விட்டது. எதுக்கு அது கொடுத்துருக்காருன்னா புத்தியை மழுங்கடிச்சிருச்சு, அதனால விஷம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்கிறதுக்காக. அஜ்ஞானம் நம்முடைய அறிவு கண்ணை மறைத்து விட்டது. என்ன அஜ்ஞானம், என்ன விஷம் ஏறி இருக்கு அப்படின்னா நான் கர்த்தா, அகம் கர்த்தா, நான் இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும். அதான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், சுற்றிக்கிட்டே இருக்கோம். இதை செஞ்சிட மாட்டோமா, அதை செஞ்சிட மாட்டோம். இதை செஞ்சால் நிம்மதி கிடச்சிடாதா, அதை செஞ்சால் நிம்மதி கிடச்சிடாதா, இதை விட்டுட்டா நிம்மதி கிடச்சிடாதா. என்ன பண்ணுறோம், இப்படியே நிம்மதியை வெளியவே தேடிக்கிட்டே இருக்கு. நான் என்னை கர்த்தாவாக நினச்சிக்கிட்டு, கர்த்தான செயல் புரிபவன் நான் நினச்சிக்கிட்டு, நான் இந்த செயலை பண்ணிட்டேன்னா எனக்கு மோட்சம் கிடைச்சிடாதா, நான் அந்த செயலை பண்ணிட்டேன்னா மோட்சம் கிடைக்கிறாதா அப்படின்னு தன்னை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நினைத்து கொண்டு இருப்பது தான் அஞ்ஞானம். அதுவே அனைத்து பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கின்றது. செய்பவன் நான் என்னும் அகங்கார பெருங்கருணாகத்தால் கடிபட்டனை. ஏன் கடிச்சிச்சு தெரியல, அது எப்படியோ கடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், எங்கேயோ போனோம், எப்படி இடிச்சுக்கிட்டேன், எப்படி முட்டுனான்னு கேட்டால் எப்படியோ முட்டிட்டேன், எப்படியோ இடிச்சிட்டேன். இப்போ எப்படி இந்த அஜ்ஞானம் எப்படி என்னை தீண்டியதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றேன். கருணாகத்தால் கடிபட்டனை. செய்பவன் நான் அல்ல என்னும் நம்பிக்கை அமுது அருந்தி. விஷத்துக்கு மாற்று முறிவு அமிர்தம். நான் அகர்த்தா, உண்மையில் ஆத்மாவாகிய நான் எந்த செயலையும் செய்வதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை என்கின்ற அந்த அமுதத்தை அருந்தி இன்புறுவாயாக. இப்போ சுகமுற்று இருப்பாயாக. இப்போ எப்போவுமே நமக்கு மைண்டுக்குள்ளே ஐ வாண்ட்னு ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு இது வேணும், இது வேணும், எனக்கு இது வேணும்னு நான் நினச்சிட்ட உடனே என்னாகும், அதை அடையிறதுக்கு நான் ஏதாவது ஒரு செயல் செய்யணும். ஏன்னா நான் கர்த்தாவாகவே நினைத்து கொண்டு இருக்கின்றேன். உண்மையில் சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீயே ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் நமக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. நமக்கு அடுத்து ஒரு ஆழமான இன்னொரு விசாரத்துக்குள்ளே கொண்டு போகிறார். நான் கர்த்தாங்கிற அந்த அபிமானத்தை விடுவது ஒன்றுதான் இந்த விஷமுறிவுக்கு உரிய வழி. அமிர்தம் பீத்வா, நான் கர்த்தா அல்ல, நான் ஜீவன் அல்ல என்கின்ற எண்ணத்தை, அமிர்தத்தை அருந்தி நீ சுகமாக இருப்பாயாக. இதை என்ன பண்ணணும், நம்ம விடாமல் அபியாசம் பண்ணணும். ஏன்னா நான் இதை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுக்கு பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த புட்டபர்த்தி சாய்பாபா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னு சொன்னார். ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னு கேட்டாராம், எனக்கு நிம்மதி இல்லை, ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னா. உடனே அவர் பதில் சொன்னான்னா, ரிமூவ் ஐ அண்ட் வாண்ட், வாட் ரிமைன்ஸ் இஸ் பீஸ் அப்படின்னார். எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு, ஐ வாண்ட் பீஸ். அந்த உனக்குங்கிற அந்த அகங்காரத்தையும் வேணுங்கிற அந்த உன்னுடைய அந்த தவறான எண்ணத்தையும் விட்டு விட்டீன்னா எது மிஞ்சி இருக்கின்றதோ அது உன்னுடைய ஸ்வரூபம், அது நிம்மதி தான். தூக்கத்தில் எதுவுமே இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கணும். இப்போ நான்கிற அந்த ஜீவாத்ம புத்தியையும் கர்த்திருவ புத்தியையும், எனக்கு வேணுங்கிற அந்த போக்திருத்துவ புத்தியும், வேணும்னு எதுக்கு நினைக்கிறோம், இதை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது அந்த கர்த்திருவ புத்தியையும் போக்திருத்துவ புத்தியையும் நீ விட்டு விட்டாயானால் சுகீபவ, நீ சுகமாகத்தான் இருப்பாய். இப்போ நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆழமாக ஒன்றும் வேண்டியில்லை. உனக்கு ஆசை இல்லைன்னா நிம்மதியாக தான் இருக்க போகிற. எதனால உடைய கர்த்திருவங்கிற கோஷத்தை வேஷத்தை ஏன் போடுறோம், எனக்கு ஏதோ வேணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கின்ற. அதனால தான் எடுத்தோன்னே சொல்லிட்டாரு முக்கியமாக, விஷயான் விஷவத் ஏச்சர். என்ன இப்படி சொல்கிறாரேன்னு இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். முழுமையாக நமக்கு இந்த ஞான வேலை பார்க்கணும் அப்படின்னா, வேலை பார்க்கலை அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை
நம்ம வச்சிட்டு இருக்கோம். ஏன்னா வேலை பார்க்கலை அப்படின்னா எதோ வச்சுக்கிட்டு இருக்கோம். வேலை பார்த்துச்சின்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே. இப்போது நமக்கு அது ஆழமாக தெரியும். இப்போ நமக்கு அடுத்து சரி, இப்போ நமக்கு என்ன பண்ணுறது? பாம்பு கொத்திருச்சு, அமிர்தத்தை குடிக்கணும். குடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு வழி சொல்கிறார். ஏன்னா நமக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது, எல்லாமே புரியுது. நமக்கு வருஷக்கணக்காக படிச்சுக்கிட்டே இருக்கோம், புரியுது. ஆனாலும் இதை எப்படி அபியாசம் பண்ணுறது? ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. ஏகோ விசுத்த போதோஹம் இதி நிச்சயவன்னினா பிரஜ்வால்யஜ்ஞானஹம் பிரஜ்வால்யஜ்ஞானகஹனம் வீதசோகசுகீ பவ ஏகோ விசுத்தபோதோஹம் இதி நிச்சயவன்னினா பிரஜ்வால்யஜ்ஞானகஹனம் வீதசோகசுகீ பவ. சரி, அமிர்தத்தை குடிக்கணும். எப்படி குடிக்கிறது அப்படின்னா சொல்கிறாரு. என்ன அமிர்தத்தை எப்படி குடிக்கிறது? ஏகஹ விஷுத்தஹ போதஹ அகம் அஸ்மி. நீ யாரு அப்படிங்கிறத மறக்காம இருப்பாயாக. அகம், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன்? ஏகஹ, ஒன்றான ஆத்மஸ்வரூபம். விஷுத்தஹ, சுத்தம்னாலே தூய்மையானது, விஷுத்தம்னா மிக தூய்மையானது. எந்தவித துக்கத்தாலும் தொடப்படாததாக இருக்கின்றேன். இருக்கின்றது கிடையாது, இருக்கின்றேன். எல்லாம் என்ன பண்ணணுமே அதை ஃபஸ்ட் பர்சனாக மாற்றி மாற்றி ஆத்மா ஆத்மாங்கிறதெல்லாம் நான் நான் நான்னு யோசிக்கணும். நான் ஒன்றாக இருக்கின்றேன், நான் விஷுத்தமாக இருக்கின்றேன். போதக, போதகன்னா அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்றேன். ஜடம் கிடையாது, டேபிள் சேர் மாதிரி ஜடம் கிடையாது. ஞான ஸ்வரூபமாக இருக்கின்றேன், எதனாலும் தொடப்படாதவனாக இருக்கின்றேன். இப்போ நம்ம தூங்குகிறோம், தூங்கும்போது என்னென்னமோ கனவெல்லாம் வருது. தூங்கி முழிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நமக்கு அந்த கனவுல பார்த்த எந்த சுகமும் நம்மை ஸ்பரிசிக்கவில்லை, எந்த துக்கமும் நம்மை தொடலை. எவ்வளோனமோ கஷ்டம் வருது தூக்கத்தில் பார்க்குறோம், கனவுல முழிச்சு பார்த்தா என்ன ஆகலை? நமக்கு எதுவுமே நம்மளை ஒட்டலை. பார்த்தோமா பார்த்தோம், கஷ்டப்பட்டோமா கஷ்டப்பட்டோம், அழுதமா அழுதோம். எப்போ? கனவுல. முழிச்சதுக்கப்புறம் போயே போச்சு. அது என்னல நம்மளை தொடலை. அதே மாதிரி கற்பனை வந்தவாறு காட்டினோம், காண்பையெல்லாம் சொப்பனம் என்று துணிந்தவன் யான். யார் ஒருத்தனால துணிஞ்சு சொல்ல முடியுதோ? என்ன துணிஞ்சு சொல்லணும்? இதெல்லாம் சொப்பனம் அப்படின்னு யார் துணிஞ்சு சொல்ல முடியுதோ அவன் யான். அதான் சொல்றாரு. இதனால் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றேன். எப்படி கனவுல பார்த்த எதுவுமே என்னை தொடவில்லையோ அதுபோல இப்போ நான் பார்க்கின்ற எதனாலும் நான் தொடப்படாதவனாக இருக்கின்றேன். இது எதுவும் என்னை தொடவில்லை, ஆத்மாவாகிய என்னை தொடவில்லை. உடம்புக்கு கஷ்டம் இருக்கு, மனசுக்கு கஷ்டம் இருக்கு, ஆனால் ஆத்மாவாகிய எனக்கு கஷ்டம் இல்லை. இதி நிச்சித்ய, நிச்சித்ய வன்னினா, வன்னினா அக்னி, நிச்சயமான அறிவு, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல். இதில் என்ன இருக்கக்கூடாது? கொஞ்சம் உண்மையாக இருக்குமோ, கஷ்டமாக இருக்கே, பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, ஆனால் பிரச்சனை இல்லை. பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் பிரச்சனை இல்லை. நிச்சய வன்னினா, அந்த நெருப்பு, நெருப்பு எப்படி அதை பொசுக்கி விடுகின்றதோ, எதை பொசுக்குகின்றது? பிரஜ்வால்ய அஜ்ஞான ககனம். ககனம்னா ஆழமான
தடித்து போய் இருக்குது. எப்படி இருக்குது அஜ்ஞானம்? ரொம்ப குண்டு குண்டுன்னு இருக்கா. 200 கிலோ இருந்துட்டு வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே நாளில் குறைக்க முடியுமா? என்ன பண்ணணும்? ஓடணும், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக தினம் வெயிங் மிஷினில் ஏறி 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 நின்று இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா என்ன பண்ணோம்? ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அது மாதிரி இது என்ன பண்ணணும்? அஜ்ஞானம். இது பல ஜென்ம பழக்கத்தாலேன்னு படித்தோம். ககனம். புரியுது புரியலை, புரியுது புரியுது. கிளாஸ் எப்படி இருக்குது? சூப்பர். ஆனால் பிரச்சனை வந்தோடனே என்ன ஆயிடுது? நமக்கு வேலை பார்க்க மாட்டேன். எப்படி இந்த இவனுக்கு கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரம் மறந்து போன மாதிரி என்ன பண்ணிடுறோம்? ரியாக்ட் பண்ணிடுறோம், புலம்பிடுறோம். புலம்புனதுக்கப்புறம் அச்சோ புலம்பிட்டோமே. அஷ்டாவக்ர கீதை சொன்னாரே தேகம் பிரித்த கிருத்தி சுகமாயிரு நல்லாயிருன்னு சொன்னாரே நம்ம இப்படி அதனால என்ன? அது ககனம். ரொம்ப தடித்த போய் இருக்கு. என்ன பண்ண முடியல? அதை விட முடியல. பிரச்சனை வந்தோடனே அம்மா நான்கிறத டக்குன்னு எந்திரிச்சு என்ன பண்ணிடுது? கண்ணீர் கொப்பளிக்குது. குளிக்கும் போது என்ன பண்ண ஞாபகம் வர வேண்டியது? இது வேஷம், இது அம்மாவுக்கு அந்த அம்மாங்கிற பிராரப்தம் அனுபவிக்கின்றது அப்படின்னு என்ன பண்ண நமக்கு ஞாபகம். அதனால என்ன பண்ணுறது? பிரஜ்வால்ய, நன்றாக அதை நன்றாக தூண்டி விட வேண்டும். எதை? அந்த தனித்தன்மையை அந்த ஞான அக்னியினால பொசுக்க வேண்டும். பொசுக்கிட்டா என்னாகும்? வீத்த சோக, அந்த சோகமானது முழுமையாக விலகி விடுகின்றது. சுகீபவ, அந்த அவ்வாறு நீ இந்த சோகத்திலிருந்து விடுபடுவாயாக. எப்படி? நான் யாருங்கிறத என்னை நினைவுபடுத்தி கொண்டு, எனக்கு நான் யாருங்கிறது மறக்காமல் இருக்கும்போது, நான் ஏக்கக, நான் சுத்தக, அகம் போதக இது நிச்சயமான இந்த ஞானத்தினால, அந்த ஞான அக்னியினால் இந்த தடித்த இந்த அஜ்ஞானத்தை நீ நாசம் செய்வாயாக. கீதையில் சொல்கிறாரு, ஞானாக்னி தக்த கர்மாணம். அது என்ன பண்ணுது? ஞானம் நம்மளுடைய தனித்தன்மையை முழுமையாக பொசுக்குகின்றது. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. ஜாகிரதையாக இரு. நீ அம்மா கிடையாது. எல்லா உறவையும் என்ன பண்ணணும்? நம்ம எடுத்து போட்டுக்கிடணும். என்னென்ன உறவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் அல்ல நான் அல்ல நான் அல்ல அப்படிங்கிறத நன்றாக மனசுக்குள்ளே என்ன பண்ணும்? சொல்லிக்கிடணும். சொல்ல சொல்ல என்ன ஆகும்? நமக்கு இந்த ஞானம் வேலை பார்க்க தொடரும். இந்த ஜீவாத்ம புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன பண்ணுற? சாமி சொல்லுவாங்க, உன்னுடைய தனித்தன்மையை நெருப்பில் போட்டு பொசுக்கு அப்படிம்பாங்க. நெருப்பில் போட்டு பொசுக்கு. எப்படியா தனியாக எப்படி கழட்டி போட்டு பொசுக்கன்னா பொசுக்கிடலாம். எப்படி பொசுக்க முடியும்? ஞான அக்னினால். என்ன பண்ணுறோம்? எப்போ பார்த்தாலும் அறிவு நமக்கு அலர்ட்டாக இருக்கணும். கஷ்டம் வரும்போது நமக்கு இதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பண்ணும்போது என்னாகும்? வீத சோகக, துன்பமானது நீங்கி விடுகின்றது. பிரச்சனை வரும்போது வாட், அப்புறம் ஸோ வாட், அப்புறம் வாட் நெக்ஸ்ட், வாட் பெஸ்ட். அதெல்லாம் கொஞ்சம் ஆடி போயிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை எனக்கு அல்ல, இந்த சரீரத்துக்கு அப்படின்னு ஸோ வாட் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் முழுங்கிடும். என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது. பிராரப்தத்தை என்ன பண்ண முடியாது? எமசிய கருணா நாஸ்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிராரப்தசிய கருணா நாஸ்தி. ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. அனுபவிப்பதை அனுபவித்துத்தான் தீர்க்க முடியும். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ஞானத்தினால தூண்டி விட்டு என்ன பண்ணுறோம்? சுகி பவ, நன்றாக நிம்மதியாக நம்மளுடைய காலத்தை கழிப்போமாக. என்ன பண்ணணும்? இப்போ ஸ்ரவணத்துலலாம் என்னெல்லாம் கேட்டோமோ, கிளாஸில் என்னென்னலாம் இது வரைக்கும் என்னென்னலாம் கேட்டிருக்கோம். நம்ம அபரோக்ஷானுபூதி படிச்சிருக்கோம், அப்புறம் திருப்தி தீப பிரகரணம் படிச்சிருக்கோம், அப்புறம் தைத்திரியோபநிஷத் படித்தோம், திருஷ்ய விவேகம் படித்தோம். அதெல்லாம் என்னெல்லாம் படித்தோம். இதுக்கிடையில் நம்ம கையில நவநீதை படிச்சிருக்கோம். எதெல்லாம் படித்தோமோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ என்ன பண்ணோம்? தூசி தட்டன். நம்ம வீட்டிலையே ஷெல்ஃப் எல்லாத்தையும் அப்பப்போ அட்டையில் பரன்லாம் இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? தூசி தட்டினா தான் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியும். என்னப்போ போட்டு வச்சுருப்போம். இதெல்லாம் கிடக்குப்பா அப்படின்னு நமக்கே மறந்துடுவோம். அதுபோல் நிறைய விஷயம் நம்ம படித்த விஷயத்தில் என்ன பண்ணோம்? அப்பப்போ தூசி தட்டிகிட்டே இருக்கும்போது என்னாகும்? சுகி பவன். ஞானம் மறக்காது. ஒரே டெக்ஸ்ட்டு படிக்கும்போது போர் அடித்த மாதிரி என்ன இதே தான் வரப்போகுது,
நம்ம எப்படி படிக்க போகிறோங்கிறதே முக்கியம். அதே எனக்கு தெரியுமே அப்படியே டக்குன்னு போட்டுட்டே போயிடலாம். நமக்கு என்ன சொல்ல போகிறாரு, நல்லா இருன்னு சொல்ல போகிறாருன்னு அப்படி என்ன பண்ணலாம், அப்படி கடந்து போனாலும் போகலாம். எனக்கு புரியுது ஆனாலும் நான் துக்கப்படுறேனே, புரியுது ஆனாலும் எனக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கலையேன்னு நம்ம இதை அவ்வளோ தீவிரமான ஸ்ரத்தை எடுத்தும் நம்மால் படிக்க முடியும். இப்போது வீத சோகக சுகி பவ, இந்த துன்பத்திலிருந்து விடுபடும் வழியை சொல்லி கொடுக்குறேன். சரி, இப்போ ஒரு வகையாக நம்ம எப்படியோ முழிச்சிட்டோம், பிரச்சனையிலேருந்து முழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 10 यत्र विश्वमिदं भाति कल्पितं रज्जु सर्पवत् आनंद परमानंदः सबोधस्त्वं सुखं चर यत्र विश्वमिदं भाति कल्पितं रज्जु सर्पवत् आनंद परमानंदः सबोधस्त्वं सुखं चर. சுகம் பவன் கொடுத்துருக்கு. இதில் சுகம் பவ, சுகமாக இருப்பாயாக. ஓ என்னப்பா சுகம் பவ. குரு பயிற்சி வரப்போகுது. ஒரு பயிற்சியா என்னது வருது, நம்ம வந்தாலே அப்பப்போ பக்குன்னு ஆகும். அடுத்து சனி பயிற்சி வரும். இதில் 8ல் நிற்கிது, அதில் 7ல் நிற்கிது. மேஷத்துக்கு 7.5 சனி, சிம்மத்துக்கு அஷ்டம சனி. என்ன பண்ணுறோம் இப்படியே ஒன்றொன்றுக்கா, இதுக்கு இங்கே சனி நிற்கிது, அதுக்கு அங்கே சனி. டிவி திறந்தாலே பயமாக இருக்குது, என்ன சொல்லிடுவானோன்னு. இதுக்கு ஜாக்கிரதையாக அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்குது. வீட்டில் ஒரு ஆளுக்கு இந்த சனி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஆளுக்கு அடுத்த சனி வந்து நிற்கிது. இங்கே எப்பா ஒரு ஆளுக்கு குரு இங்கிட்டு போகிறாரு அப்படின்னு 12லேருந்து 1க்கு வர்றாருன்னா அடுத்த ஆளுக்கு 7லேருந்து 8க்கு போகிறாரு. இப்படி என்ன பண்ணுறோம், சுற்றி பார்க்கும்போது பயமாக இருக்குது நமக்கு. என்ன ஆகுமோன்னு டிவியை திறந்தா பயமாக இருக்குது. ஒன்றா சொல்கிறாரு, இந்த ராசிக்கு இப்படி இருக்குது, அந்த ராசிக்கு அப்படி இருக்குது. பயந்துக்கிட்டு என்னடா செய்கிறதுன்னு பார்த்தா டக்குன்னு கீழே விழுறேன். கனவுல ராசி பலன் பார்த்தேன். ராசி பலனில் ஒவ்வொரு கிரகமும் இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொல்கிறாங்க. பயந்துட்டு கீழே விழுந்தா என்னாச்சு, அது பயங்கிறது போச்சு. அந்நேரம் இந்த பயம் போயிடுச்சு. இப்போ காரணம் என்ன, எத்திர விஸ்வம் இதம் பாதி கல்பிதம் ரஜ்ஜு சர்ப்பவது. எப்போது உனக்கு இந்த உலகமானது கல்பிதம் கனவை போல கற்பிக்கப்பட்டது. தினமும் காலையில் படிக்கிறோம், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிஹீவ உத்பூதம் யதா நித்ரயா எப்படி தூக்கத்தில் கனவில் பல காட்சிகளை பார்க்கின்றோமோ, எப்படி கண்ணாடியில் ஒரு நகரத்தை பார்க்கின்றோமோ, அதுபோல மாயையா கல்பித்தக, இந்த மாயையினால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை யார் எப்போ புரிஞ்சுக்கிறியோ, எத்திர விஸ்வம் இதம் பாதி, இப்போது உனக்கு அனுபவத்திற்கு விளங்குகின்ற இந்த உலகம் அனைத்தும், நீ அனுபவிக்கின்ற அனைத்து துன்பமும் துக்கமும் கல்பிதம். எப்படி ரஜ்ஜு சர்ப்பவது, கைத்தை பார்த்து என்ன பண்ணுறோம், பாம்புன்னு நடுங்கிறோம், பக்கத்தில் போகவே பயமாக இருக்கு. ஒரு நிமிஷம் பாம்பை கயிறுன்னு பார்த்துட்டா என்ன ஆயிடுச்சு, அந்த பயம் அதே மாதிரி. ஒரு நிமிஷம் இந்த உலகத்தை காண்பதெல்லாம் சொப்பனம் என்று துணிந்தவன். உனக்கு மனசில் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா
என்னாகும்? ஆனந்த பரமானந்தக. ஒரே டான்ஸ் ஆடலாம். நீ என்ன பண்ற? எல்லாம் கனவுல பார்த்த துக்கம் என்னை ஒன்றும் செய்யவில்லை. இந்த உடல் அனுபவிக்கும் துக்கம் எதுவும் ஆத்மாவாகிய என்னை பாதிக்கவில்லை. எப்படி முழிக்கணும்? நம்ம இந்த உடல் நான் அல்லங்கிற ஞானத்தில் முழிக்கணும். இந்த உடம்பை நான் நினச்சி தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? துக்கப்பட்டுட்டு இருக்கோம். அதுபோல் இந்த உடல் நான் அல்லங்கிற எண்ணம் உனக்கு நன்றாக திடமாயிருச்சு அப்படின்னா ஆனந்த பரமானந்தக. ஏன்னா தூக்கத்தில் பார்க்குறோம், பல விஷயங்கள் நடக்குது. கனவுல நிறைய பார்க்குறேன். ஒரு ஊருக்கு போகிறேன், தேனிக்கு போகிறேன், ஆசிரமத்துக்கு, சாமிஜியோடைய ஆராதனை எல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் பார்க்குறேன். பார்த்துட்டு என்னாச்சு? முடிச்சிடும். இப்போது கனவுல அந்த விஷயம் எல்லாம் எனக்கு பெருசாக இருந்துச்சு. ஆனால் முழிச்சதுக்கப்புறம் பார்க்குறேன், அந்த பெரிய விஷயம் எனக்குள்ளே தான் இருந்திருக்கு. பெரிய அந்த உலகமானது எனக்குள்ளே தான் இருந்திருக்கு. முழிச்சு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. இப்போ நான் சொப்ன காலத்தில் பார்க்கும்போது அது அவ்வளோ உண்மையாக இருந்திருக்கு, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் முழிச்சு பார்க்கறதுக்கப்புறம் நான் தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கேன். அப்போது அது எல்லாமே என்னது? என்னுடைய மனோவிருத்தி. நான் பார்த்த கனவுல பார்த்த எல்லாமே எப்படி உண்டாச்சு? பார்த்தனா? பார்த்தேன். எப்படி பார்த்தேன்? அது எல்லாமே என்னுடைய மனோவிருத்தி. அதே போல இந்த உலகம் என்பது ஒரு மாயாவிருத்தி. இது ஒரு மாயக்காட்சி. பாரதியாரோட வார்த்தையில் போடணும்னா காட்சி பிழை. இதை நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா ஆனந்த பரமானந்தக ச போதகத்வம், நீ அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்றாய். இதை புரிந்து கொண்டு சுகம் பவ, இதை புரிந்து கொண்டு நீ சுகமாக இருப்பாயாக. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான். எப்படி தூக்கத்திலிருந்து அந்த சொப்னத்திலிருந்து முழிச்சு இந்த ஜாகிரத அவஸ்தைக்கு வர்றோமோ அதே போல் நான் ஜீவன்கிற அந்த சொப்னத்தில் இருந்து முழிச்சு நான் ஆத்மாங்கிற அந்த விழிப்புக்கு வரணும். அதான் சாஸ்திரம் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லுது. உபநிஷத்தில் அதான் பார்க்குறதும் உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பியவரான் நிபோதத. எழுமின் விழிமின். எந்திரின்னு என்ன பண்ணுது சாஸ்திரம்? நம்மளை அதுக்காக திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம். பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுங்கிறது ஒன்று. நமக்கு நாமே என்ன பண்ணிக்கிறோம்? எழுப்பி விட்டுக்கிறோம். நம்மளை நாமே எழுப்பி விட்டுக்கிறோம். நீ உடம்பில்லை, நீ ஆத்மஸ்வரூபம்னு என்ன பண்ணுறோம்? நம்மளை நாமே விழிப்படைய செய்கின்றோம். சப் போதகத்வம் சுகம் பவ. இதை நீ புரிந்து கொண்டு என்ன பண்ணு? நீ பார்க்கின்ற அனைத்தும் ஒரு மாய காட்சி என்பதை புரிந்து கொண்டு இதற்கு கொஞ்சம் கூட சத்தியத்துவம் கொடுக்காம என்ன பண்ற? நீ இந்திரஜாலம், கனவு, காணல் நீர் என்று உலகம் சந்ததம் தோன்றன் தாய்மானவர் பாடுறார். இது ஒரு இந்திரஜாலம், இது ஒரு மேஜிக் இல்யூஷன். இதில் பார்க்கின்ற எதுவுமே உண்மை கிடையாது. நீ அனுபவிக்கின்ற சுகம் எதுவும் உண்மை அல்ல, நீ அனுபவிக்கின்ற துக்கம் எதுவும் உண்மை அல்ல. உண்மையில் எப்படி கனவுல எல்லாம் பார்த்தாலும் முழிச்சதுக்கப்புறம் எதுவுமே உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோமோ அதே போல ஒரு ஞானியானவன் எப்படி இது அனைத்தும் மாயக்காட்சின்னு யார் புரிஞ்சிக்கிறானோ, இந்த மாயையில் எதுவுமே உண்மை அல்ல அப்படிங்கிறத யார் புரிஞ்சிக்கிறானோ அவனால தான் என்ன பண்ண முடியும்? சுகமாக இருக்கும். என்ன பண்ணணும்? கனவு துக்கத்திலேருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? ஜாகிரத அவஸ்தைக்கு வரணும். அதே மாதிரி இந்த ஜாகிரத பிரபஞ்சத்தில் இருக்க சுக துக்கம் நம்ம பாதிக்காமல் இருக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம நான் ஆத்மாங்கிற அந்த ஞான விழிப்பு, அதான் சொல்கிறேன், ஞான விழிப்பு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு இந்த உலகம் என்பது உண்மையில் நம்மை எந்தவித பாதிப்பும் நம்மால் பாதிக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் துக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதில் தான் நமக்கு தப்பாக புரிஞ்சிடும். ஏன்னா அந்த உடல் மனம் புத்தி
அது வந்து நெவர் ஃப்ரீ. அது எப்போவுமே என்னது, பிராரப்தத்திற்கு கட்டுப்பட்டது. ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, இந்த பிராரப்தத்திற்கு வசப்பட்டது தான். அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மா ஆல்வேஸ் ஃப்ரீ. சாட்சி எவர் ஃப்ரீ. ஆத்மா எவர் ஃப்ரீ, அனாத்மா நெவர் ஃப்ரீ. அதுக்கு வந்து எப்போவுமே கடைசி வரைக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்கும், அதுக்கு துக்கம் இருக்கும், வயோதிகம் இருக்கும், இன்ப துன்பம் மாறி மாறி வரும். இந்த வாட்டி சாட்சாத் கிருத்தானந்த சுவாமிஜி சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எப்படி வரும்னா துன்பம் 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 துன்பம், அப்புறம் கொஞ்சோண்டு இன்பம் கிடைக்குமா, அப்புறம் துன்பம் 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 கொஞ்சோண்டு இன்பம். அது வந்து கொஞ்சோண்டு ஒரு திவிலையை காட்டிட்டு போயிடும். அப்புறம் நம்ம நினைக்கிறோம் இந்த வந்துடும், இந்தா வந்துடும், இந்தா வந்துடும், இந்தா வந்துடும் நினைப்போம். வந்து ஒரு பாயிண்டில் நமக்கு வரவே வராதுன்னு நினைக்கும் போது ஏதாவது சும்மா ஒரு லாட்ரி அடித்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு நினைக்காத விஷயம் நடந்துடும். அப்புறம் நம்ம என்ன நினைப்போம், நினச்சதெல்லாம் நடந்துரும்னு நினைப்போம். ஏன்னா வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டே இருக்கும். இப்போது இதனுடைய யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு மாய பிரபஞ்சம். இதில் எப்போனாலும் துன்பம் வரலாம், எப்போனாலும் இன்பம் வரலாம். ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். அந்த காலம்லாம் நமக்கு அந்த குட்டி குட்டியாக லாட்ரி அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, நமக்கு உள்ள ஜோக்கராக இருக்கும் வந்து நமக்கு, அதுக்கு பேர் என்னது, ப்ரைஸ் அட்டன். நம்ம ஆமாம், அந்த காலம்லாம் நமக்கு வேறு டிவி பொழுதுபோக்கெல்லாம் கிடையாது. லீவ்லலாம் ரோட்டில் யாராவது வீட்டில் வச்சு இது பண்ணுவாங்க, நம்ம போய் 5 பைசா கொடுத்து அதை நம்ம லக் என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு என்ன கிடைக்குது. ஆமாம், ஒரு ரப்பரு ஒரு இது கொடுக்கும். அது என்னமோ நமக்கு அதுக்கு ஏதோ பெரிய வைரகிரீடம் மாதிரி நமக்கு அந்நேரம் தெரியும். அது மாதிரி எப்போ பிராரப்தம் நமக்கு ஜோக்கர் கொடுக்குமா, எப்போ ப்ரைஸ் கிடைக்குமா நமக்கு தெரியாது. நம்ம நிம்மதியாக இருக்கோம்னா என்ன தெரியணும், இன்பமும் உண்மை அல்ல, துன்பமும் உண்மை அல்ல, அனைத்தும் கல்பிதம் ரஜ்ஜு சர்பவது. அனைத்தும் கல்பிதம் இருந்த ஞானத்தோடு நம்மால் இருக்க முடியுமே, ஆனால் நம்மை துன்பப்படுத்துவதற்கு எதுவும் இல்லை. ஆனந்த பரமானந்த, 2 ஆனந்தம் போட்டிருக்கார் வந்து, ஆனந்தம் பரமானந்தம். உன்னுடைய சொரூபமே ஆனந்தம் என்பதை புரிந்து கொண்டு நீ சுகமாக இருப்பாயாக. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் கொடுக்குற, என்ன பண்ணணும், இந்த ஞானம் நமக்கு நழுவாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும். ஏன்னா நமக்கு எல்லாம் புரியுது நமக்கு, ஆனாலும் நமக்கு கஷ்டம் வரும்போது நம்மளால் தாங்க முடியலையே அப்படின்னு இருக்கு. 11 முக்தாபிமானி முக்தோஹி பத்தோ பத்தாபிமான்யபி கிவதந்தீஹ சத்யேயம் கிம் வதந்தீவ சத்யேயம் யாமதி சாகதிர்பவேத் முக்தாபிமானி முக்தோஹி பத்தோ பத்தாபிமான்யபி கிம் வதந்தீஹ சத்யேயம் யாமதி சாகதிர்பவேத். இதில் ஒரு முக்கியமான இதை சொல்கிறார், யாமதிஹி சாகதிஹி. ஒரு பஞ்சு டயலாக் மாதிரி நமக்கு ஒரு அப்படி பஞ்சு டயலாக் கொடுத்தா தான் நம்மளால் வந்து மறக்காமல் இருக்க முடியுங்கிறதுக்காக இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எப்படி இது முக்கியமான ஒரு விஷயம். இதில் தமிழ் என்ன கொடுத்துருக்கு, மதி எதுவோ கதி அதுவே அப்படின்னு கொடுத்துருக்காரு. எது மதியோ கதி அதுவே. இது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. நம்ம டிவி பாஷையில் போட்டோம்னா நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கணுங்கிறதும் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் இருக்கணுங்கிறதும் யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் இல்லை. யா மதிஹி சாகதிஹி கிம் வதந்த் கிம் வதந்தி. கிம் வதந்தினா அதுக்கு ப்ராவர்ப், அதுக்கு என்னது வந்து பழமொழி. ஒரு பழமொழி இருக்குது இங்கே. என்ன பழமொழி? யா மதிஹி சாகதிஹி. மதி எதுவோ கதி அதுவே. முக்த அபிமானி முக்தோகி. நீ உன்னைய முக்தன்னு நினச்சினா நீ முக்தன், நீ உன்னைய பத்தன்னு நினச்சினா நீ பத்தன்.
அதான் உன்னை பற்றின எண்ணத்தை அபிப்பிராயத்தை நீ சிந்திக்கின்றது உன் கையில் தான் இருக்கு. உன்னை நீ அனாத்மாவாக நினைச்சினா நீ பத்தன், உன்னை நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டீன்னா நீ முக்தன். எந்தவித துக்கத்தினாலும் பாதிக்கப்படாத ஆத்மா நான்னு நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா நீ முக்தன். சதா துன்பத்திலேயே இருக்கக்கூடிய அனாத்மாவோட உன்னை நீ இணைத்து கொண்டால் நீ பத்தன். அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை தரம் என்பது எதை சார்ந்து இருக்கின்றது? நம்முடைய எண்ணத்தை சார்ந்து இருக்கின்றது. எண்ணம் போல் வாழ்வு. நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றதோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியை நிர்ணயிக்க போகிறது யாரு? நம்ம தான் நிர்ணயிக்க. இப்போ நம்ம ஆத்மாங்கிற எண்ணத்தோடு எந்திரிச்சோம் அப்படின்னா, அதனால பிராதஸ்மராமி திரும்ப திரும்ப சொல்கிறோம், அந்த எண்ணத்திலேயே நீ உன்னை யோசிக்க தொடங்கினா நீ எப்பவும் நிம்மதியாக இருக்கின்ற. நம்ம சிந்தனை முறை மாறும்போது என்னது? நம்மளுடைய வாழ்க்கை தரமே மாறிவிடுகின்றது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்குறவனும் ஒரு பக்கம் இருக்காங்க. வாழ்க்கையில் கிடைச்சதையே நினச்சி இருக்கிறதுல திருப்தியாக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். இல்லாத நினச்சி கவலைப்படவும் செய்யலாம், இருக்கிறதுல நினச்சி நம்ம திருப்தியாகவும் இருக்கலாம். அதை அமைச்சிக்கிறது யாரோட கையில் இருக்குது? நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. நம்மளுடைய எண்ணம் நமக்கு நிதித்தியாசனம் பண்ணுற நமக்கு, அதனால தான் நமக்கு அடிக்கடி நிதித்தியாசன பரமான ஸ்லோகங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சிதானந்த ரூப சிவோகம் சிவோ, சும்மா நாள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சிதானந்த ரூப சிவோகம் 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 சிவோ. ஏன்னா நம்ம மனசு ஏதாவது ஒன்று நினச்சிட்டு தான் இருக்க போகுது. நல்ல விருத்திகளையே இதே நம்ம கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்ம கஷ்ட நேரத்தில் நமக்கு உள்ளேருந்து நமக்கு நாமே எடுத்து கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் இந்த பிராரப்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய குடும்பத்தையும் டிசைட் பண்ணுது. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போது தினசரி தியானம் அப்படின்னு படிக்கிறோம். நல்ல எண்ணங்களையே நினைக்கிறதுக்காக, நல்ல விருத்திகளையே நம்ம வளர்த்து கொள்வதற்காக சில அபியாசம் வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் இன்றைய கவலை அப்படின்னு நினச்சி போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? வாழ்க்கையை தொடங்க தினம் கவலை இருக்க தான் போகுது. நம்ம வாழ்க்கையை எப்படி தொடங்க போகிறோம்? ஏன்னா எழுதி வச்சு பார்த்துக்கலாம் நம்ம என்ன எதில் நம்ம மைண்ட் இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வரும். வீட்டில் இது சரி இருக்காது, அது சரி இருக்காது, இது சரி பண்ணால் அது நல்லா இருக்காது, அது நல்லா இருந்தால் இது நல்லா இருக்காது, எல்லாம் நல்லா இருந்தால் நம்ம உடம்பு நல்லா இருக்காது. ஏதாவது என்ன இல்லாட்டி மழை பெய்யும், நம்ம வெளியே போகணுன்னு நினைப்போம், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், காற்றடிக்கும், ஏதாவது ஒன்று நம்ம நினச்சபடி எதுவுமே நடக்குது. ஆமாம், ஹெல்ப்பு கால் வருவாங்களா வரமாட்டாங்களா, கொத்தனாரை வர சொன்னேன் 4 நாளாக வரல, நான் இன்றைக்கின்னு வெளியே போக வேண்டியது இருக்குது, இன்றைக்கி வந்து நிற்கிறேன். என்ன பண்ணுவோம்? இப்படியே என்ன பண்ணலாம்? நமக்கு இன்றைய கவலைன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணனாலும் பண்ணலாம். ஆனால் நம்மளுடைய பிராரப்தம் நம்மளுடைய தாட் பேட்டர்னை டிசைட் பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய நம்மளுடைய எண்ணத்தை நம்ம தான் நிர்ணயிக்கின்றோம், பிராரப்தம் நிர்ணயிப்பது இல்லை. இப்போ நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் வாழ்க்கையில் அமையுது. அதை என்ன பண்ண முடியாது? பிரச்சனைகளை மாற்ற முடியாது. இது இப்படித்தான் நடக்கணும்னா அப்படித்தான் நடக்கும். மகாலட்சுமியான அந்த சீதாதேவி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. அது மாதிரி நம்ம யாருமே கஷ்டப்படலை. அப்போது அதுபோல் நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது உனக்கு என்ன, சில சூழ்நிலைகளை என்ன பண்ணணும்? நாம் அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும். அந்த பிராரப்தம் என்பது ஈஸ்வரனுடைய திட்டத்தில் இருப்பது, கர்மபல தாத்தாவாகி ஈஸ்வரனுடைய திட்டத்தில் இருப்பது. ஆனால் இதில் நம்ம கவலைப்படணுமா கவலைப்படாமல் இருக்கணுமாங்கிறது யார் கையில் இருக்குது? என்னுடைய கையில் இருக்கின்றது. முக்தாபிமானோ முக்தோஹி பத்தாபிமான பத்தக பத்தாபிமான்யபி. நீ முக்தன் என்று நினைத்தால் நீ முக்தன், நீ பத்தன் என்று நினைத்தால் பத்தன். ஸோ இந்த குடும்ப சூழ்நிலைகள், உறவு சூழ்நிலைகள், நம்மளோட வாழ்க்கையில் நம்முடைய அனுபவிக்கின்ற பிரச்சனைகள், இதையெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது யாரு? அந்த கர்மம், நம்மளுடைய பிராரப்த கர்மம். ஆனால் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள போகின்றேன் என்பதை நிர்ணயிப்பது
என்னுடைய கையில் தான் இருக்கின்றது. ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கின்றது. இதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள போகின்றாய்? ஆத்மாங்கிற கோணத்தில் எடுத்துக்க போகிறியா, அனாத்மாங்கிற கோணத்தில் எடுத்துக்க போகின்றாயா? ஸோ எப்பவும் யூஸ் யுவர் ஃப்ரீ வில். பரமாத்மானந்த சாமி சொல்கிறாங்க, அழுதுகிட்டே நாளும் சொல்லு, சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அழுதுகிட்டே சொல்லு, பிரச்சனை இருக்குது, கண்ணீர் விட்டுட்டு சொல்லிக்கிட்டே இரு. அரை மணி நேரம் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்னு உன் மனசே சொல்லும் அப்படின்னு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நமக்கு ஈஸி கிடையாது, நமக்கு இதை தாண்டது கஷ்டம். அதனால தான் சொல்லுவார், நான் ஒரு வாட்டி நிதித்தியாசனம் பண்ணும்போது எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு கேட்டு எழுதியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஐ வாண்ட் டு லிவ் வேதாந்தா அப்படின்னு எழுதியிருந்தேன். அப்போ அவர் அதுக்கு பதில் கொடுத்தாரு, லேர்னிங் வேதாந்தா இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லிவிங் வேதாந்தா. லிவிங் வேதாந்தா நீட்ஸ் ட்ரெமெண்டஸ் கரேஜ் அப்படின்னாரு. வாழ்க்கையில் என்ன விஷயம் வந்தால் கூட அது உண்மை அல்லங்கிற அந்த ஒரு திடம் நமக்கு வேணும். அப்போ அந்த ஞானத்தோடு ஆத்மாங்கிற கோணத்திலிருந்தே எல்லாத்தையும் பார்த்து 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 நமக்கு கஷ்டம் வரும்போது கஷ்டம் போகணுங்கிற பிரார்த்தனையை விட அந்த கஷ்டத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிற பிரார்த்தனை பலமானது. கஷ்டம் போகணுங்கிற பிரார்த்தனை, கஷ்டத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்காத அந்த ஞானம். கஷ்டம் போகணும் அப்படின்னா போன கஷ்டம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். இந்த ரூபத்தில் போனது எந்த ரூபத்தில் வரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வாழ்க்கையே நிலையில்லாதது. இப்போது நிலையானதுங்கிற அந்த கோணத்தில் நீ முக்தக அப்படிங்கிற அந்த நீ முக்தன்னு நீ நினச்ச அப்படின்னா நீ முக்தன். ஆத்மாவாகிய நீ முக்தன்னு நினச்சா நீ முக்தன். அனாத்மான்னு நினச்சிக்கிட்டு நீ பத்தன்னு நினச்சினா நீ பத்தன். பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு துக்கம் இருக்குன்னு நீ நினச்சினா நீ துக்கி. இப்போ அந்த ஆத்ம அனாத்ம விவேகம் இதில் படித்தோம் நம்ம. பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். அதுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? உயிர் கொடுக்க கூடாது. உடல் நான் என்ன, எல்லா துக்கமும் உடம்பை சார்ந்து தான் இருக்குது நமக்கு. அந்த ஜீவன்கிற அந்த எண்ணத்தோடு இந்த உடலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், துக்கத்தோடு நம்ம இணைச்சிக்கிறோம். இப்போது நான் முக்த ஆத்மாங்கிற அந்த ஞானத்தை இருக்கும்போது யாமதிஹி சா கதிஹி. ஆனால் ஒரு நல்ல நாளை கூட என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன கவலையினால் நம்ம நாசமாக ஆக்க முடியும். இப்போ நமக்கு பிரச்சனைகள் வெளியே இருந்தாலும் ஆழ் மனசில் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த ஞானத்தை வச்சு கொண்டு நிறைவாக வாழ முடியும். இப்போ ரெண்டு திசையும் சொல்கிறார். யா மதிஹி சா கதிஹி. மதினா நம்மளுடைய எண்ணம் அறிவு ஞானம். கதினா நம்மளுடைய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு ஒரு விதமாக சொல்கிறேன். இன்னொன்று கதிங்கிறது நாம் அடைகின்ற லட்சியம். அதுக்கும் பேர் கதி. நீ அடைகின்ற லட்சியம், உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் நீ அடைகின்ற லட்சியமும் இருக்கும். ஓ, நான் ஜீவன்கிற எண்ணத்தோட வாழ்ந்து அதே எண்ணத்தோட நீ மரணித்தாயே ஆனால் திரும்பவும் பிறப்பு உண்டு. யாமதிஹி சாகதிஹி. நான் முக்தன்கிற எண்ணத்தோட நீ இந்த உடலை விடுவாயே ஆனால் உனக்கு மீண்டும் பிறவி இல்லை. இப்போ என்ன பண்ணணும், சதா காலமும் பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானே நானே நானேன்னு என்ன பண்ணுறோம், இந்த ஞானத்திலேயே நாம் இருக்கும்போது இந்த மதி இப்படிப்பட்ட உனக்கு ஞானம் இருக்குமே ஆனால் மீண்டும் உனக்கு பிறப்பு இல்லை. ஏன்னா நமக்கு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கீதையில் பார்க்குறோம், எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவேத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாவித்தக. எதை நினைத்து கொண்டு இந்த உடலை விடுகின்றாயோ நீ அதை கண்டிப்பாக அடைவாய். நீ ஆத்மாங்கிற எண்ணத்தோடு நீ இருந்தாயே ஆனால் உன்னுடைய முக்தி விதேக முக்தியாக இருக்கும். இப்போ நமக்கு எண்ணங்கள் மிகவும் வலிமையாக இருக்கின்றது. கிம் கிம் அது கிம் வகந்தி. கிம் வகந்தி கிம் வகந்தினா பழமொழி. கிம் வகந்தி இக
கிம் வதன் கிம் வதன் சரி ஓகே. கிம் வதன் இக, அந்த இடத்துல சந்தி பிரிக்கணும் உனக்கு. இகனா இங்கு இந்த உலகில், கிம் வதன்னா பழமொழிகள். ஒரு பழமொழி இருக்குது, சத்தியம், இது மிக மிக உண்மையானது, இது பொய்க்காது. எது? இந்த பழமொழி உண்மையானது. யாமதிகி சாகதிகி, உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அதுபோல்தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும். உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அதுவாகவே தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் என்ன படிச்சிருக்கோம் இன்னைக்கு? தூய ஞானம் ஒன்றே நான் என்னும் நிச்சய நெருப்பினால், நான் அந்த சச்சிதானந்த ஆத்மா என்னும் நிச்சய நெருப்பினால் 9 அஞ்ஞான பெருவனத்தை எரித்து துயரற்று சுகமாக இரு. அஞ்ஞானம் என்னும் பெருவனம், பெரிய காடு. அஞ்ஞான காட்டை எப்படி எரிக்கணுமா? ஞானத்தினால. எதனிடம் இது அனைத்தும் கயிற்றரவு போல் கற்பிதமாக இலகுமோ அப்பேரின்ப பெருக்காம் அறிவே நீ சுகமாக இரு. அனைத்தும் ஒரு கயிற்றில் பாம்பு போல கற்பிக்கப்பட்டது என்கின்ற ஞானத்தை, இந்த ஜகம் அனைத்தும் கற்பிக்கப்பட்டது, பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டது. எதனால? மாயையினால் கற்பிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு நீ இதற்கு சத்தியத்துவம் கொடுக்காமல் சுகமாக இருப்பாயாக. தன்னை முக்தனென கருதுவோன் முக்தனே, பத்தனென கருதுபவன் பத்தனே, மதி எதுவோ கதி எதுவே என்னும் இப்பழமொழி இங்கே உண்மையாம். இப்போ இதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். மதி எதுவோ கதி, யாமதிகி சாகதிகி. இப்போ இந்த ஞானம் நமக்கு மறக்காமல் திரும்ப திரும்ப நம்மளுடைய மனசில் இருக்கணும். நம்ம இதை சாண்டிங் பண்ணிடுவோம். ஏகோ விசுத்த போதோஹி அஹமித்தி நிச்சித்ய வன்னினா பிரஜ்வல்ய ஞான கஹனம் வீத சோக சுகி பவ யத்ர விஸ்வமிதம் பாதி கல்பிதம் ரஜ்ஜு சர்ப்பவத் ஆனந்தः பரமானந்தः சபோதஸ்த்வம் சுகம் சர முக்தாபிமானி முக்தோஹி பத்தோ பத்தாபிமான்யபி கிம் வதந்தீஹ இத்தி சத்யேவம் யாமதி சாகதிர்பவேத். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम
ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு ஜெய். கைவல்ய சக்தி கணபதிக்கு ஜெய். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளி வந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.